சர்வம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் உங்களின் ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன. அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது. அகரம் எழுத்துகளுக்கு முதன்மை. ஆதி பகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை. இன்று 1/4/2024 சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று அதிகாலை சூரிய உதயம் 6:12 கரணன் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. திதி இன்று மாலை 5:08 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:22 வரை மூலம், பின்பு பூராடம். நாம யோகம் இன்று மாலை 4:46 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 5:35 வரை பத்திரை, பின்பு மாலை 5:08 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்றிரவு 7:22 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. இன்றைய நாளுக்கான பண்டிகைகள்: தாயமங்கலம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் காமதேனு வாகனத்தில் பவனி வரும் காட்சி. சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். திருவெள்ளரை ஸ்வேதாத்ரிநாதர் காலை அன்ன வாகனத்திலும் இரவு யானை வாகனத்திலும் புறப்பாடு. இன்றைய தினம் கன்னிமார்களை வழிபட மனதளவில் நம்பிக்கை மேம்படும். இன்றைய விரதாதி விசேஷங்கள்: இன்றைக்கு கரிநாள். இன்றைய நாளின் சிறப்புகள்: நோய்க்கு மருந்துண்ண ஏற்ற நாள், விதை விதைக்க உகந்த நாள், கால்நடைகள் வாங்குவதற்கு சிறந்த நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இனி இன்றைய நாள் உங்களின் ராசிக்குண்டான பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உற்சாகம் சற்று குறைவாகவே இருக்கும். பலன்களும் குறைந்தே காணப்படும். குழப்பங்கள் அதிகரிக்கும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மூலமாக நல்ல நிவாரணம் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நீண்ட இழுபறிக்கு பிறகே முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களிடம் அதிக அளவு உரிமை எடுத்துக் கொள்வதாக உணர்வீர்கள். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள். முக்கியமான விஷயங்களை நீங்களே முன் சென்று முடித்துக் கொள்வது நல்லது. குடும்ப நபர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற சிறிது போராட்டங்களையும் எதிர்கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது முன்னெச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுங்கள். மற்றவர்களை முழுமையாக நம்பி ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்திலும் வேலையாட்களிடம் கவனமாக இருங்கள். பணியிடத்திலும் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள். எங்கும் எதிலும் கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களின் கருத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆன்மீக காரியங்களில் உங்களை அதிக அளவு ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய நேரம் இது. பயணங்களின் போது கூடுதல் கவனமாக இருங்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. வியாபார தொடர்புகள் விரிவடையும். பணியிடத்தில் மற்றவர்கள் உங்களை மதிக்கும்படியாகவே நடந்து கொள்வீர்கள். பணிகளும் அதிக அளவு காணப்படும். திட்டமிட்டு உங்களின் பணிகளை செய்து முடிக்க பாருங்கள். பணிக்கென அதிக அளவு நேரத்தை ஒதுக்குவதால் இன்றைய தினம் சோர்வான உணர்வுகளும் அதிகரிக்கும். குடும்ப நபர்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் கூடுதல் கவனமாக இருங்கள்.
சுற்றிலும் நடக்கக்கூடிய சம்பவங்களை லேசாக எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். பண வரவும் குறைவாகவே இருக்கும். பணத்தை நிர்வகிப்பதை மிகவும் கடினமாகவே உணர்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். காய்ச்சல் மற்றும் தலைவலி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். வியாபார ரீதியான பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் சிறு நெருக்கடிகளை எதிர்கொள்வீர்கள். சுற்றிலும் இருப்பவர்களிடம் அன்பு பாராட்ட பழகிக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். ரிஷப ராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் சற்று குறையும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். உறவினர்களின் வருகை உண்டு. வியாபாரத்திலும் புதிய வாடிக்கையாளர்களால் வருமானம் அதிகரிக்கும். உங்களின் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகளும் கைகூடி வரும். மனைவி வழியிலிருந்து நல்ல தகவல் ஒன்றை கேட்பீர்கள். வியாபாரத்திலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பணியிடத்தில் அதிகாரிகளுக்கு சில முக்கிய ஆலோசனைகளையும் கொடுப்பீர்கள். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள். இதனால் உங்களின் முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும். உங்களின் சிறிய திட்டங்கள் பெரிய வெற்றியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். விடாப்பிடியாகவே செயல்பட்டு சில வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவீர்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். பழைய கடனை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபார போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபங்கள் உண்டு. பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் மோதல் போக்குகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பணியிடத்தில் கொடுத்த பணிகளை விரைவாகவே செய்து முடிப்பீர்கள். உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் அதிகரிக்கும். துணையுடன் தரமான நேரங்களை செலவு செய்வீர்கள். இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். பண வரவில் சுதந்திரமான மனநிலையுடன் காணப்படுவீர்கள். பயனுள்ள சேமிப்பு திட்டங்களிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்பதால் இன்றைய தினத்தை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழலாம். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எதிலும் கவனத்துடன் செயல்படுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் வந்து போகும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளின் கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். போட்டி சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருங்கள். வாகன பயணங்களின் போது மித வேகம் உத்தமம். மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரர்கள் வித்தியாசமான கற்பனைகள் மனதில் உருவாகும். சில நேரங்களில் சோர்வான தன்மைகள் அதிகரிக்கும். புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களின் விருப்பங்களை இன்றைய தினம் மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இதனை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பிரியமானவர்களை சந்திப்பதால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப நபர்களிடம் மனம் திறந்து பேசுவீர்கள். அரசியல்வாதிகளை சந்திப்பதால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்திலும் பழைய பாக்கிகளை நயமாக பேசி வசூலிப்பீர்கள். வாகன பராமரிப்பு பணிகளையும் மேற்கொள்வீர்கள். சுற்றி இருப்பவர்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போன்று உங்களிடம் சிறு மாற்றங்களையும் செய்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். பணியிடத்திலும் உங்களின் உழைப்பிற்குண்டான மரியாதை கிடைக்கும். திடீர் யோகங்கள் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். பணியிடத்தில் கொடுத்த பணிகளை விரைவாகவே செய்து முடிப்பீர்கள். சமயோஜிதமாக பேசி உங்களின் காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். சுப காரியங்களில் கலந்து கொள்வதால் மனம் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களையும் மேற்கொள்வீர்கள். பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் சில சுற்றமங்களை கற்றுக் கொடுப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாகவே இருக்கும். பணியிடத்தில் உங்களின் செயல்திறனையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்களின் திறமைகள் மேலதிகாரிகளை பெரிதும் கவரும். குடும்ப நபர்களிடம் அதிக அளவு அன்பை வெளிப்படுத்துவீர்கள்.
அவர்களை பற்றிய புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள சிறு முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். பண வரவில் சுதந்திரமான மனநிலை காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு வளமாகவே அமையும். உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்பதால் இன்றைய தினத்தை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் தன வரவுகள் தேவைக்கேற்றபடியே இருக்கும். உறவினர்களின் வழியிலும் ஒத்துழைப்பு மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும். வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மனதில் பல நாட்களாக இருந்து வந்த கவலைகள் சற்று குறையும். வழக்குகளிலும் சாதகமான தீர்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். கடக ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிக்குண்டான நாளாகவே அமையும். தைரியம் மற்றும் உறுதி மூலமாக நன்மைகளும் விளையும். பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் சுமூகமாகவே அமையும். குழந்தைகளின் வருங்கால திட்டங்களில் ஒன்றை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. வியாபாரத்திலும் புதிய வாடிக்கையாளர்களின் வரவு அதிகரிக்கும். பணியிடத்தில் அதிகாரிகள் தாமாகவே முன்வந்து சில உதவிகளை செய்வார்கள். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். சிறிது அலைச்சலையும் மேற்கொள்வீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருங்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் கால தாமதமாகி பின்னர் முடிவடையும். வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி லாபங்களை பெறுவீர்கள். பணியிடத்தில் வேற்று பாலினத்தவரால் சிறு சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிகப்படியான உழைப்பையும் இன்றைய தினம் கொடுப்பீர்கள். நீண்ட நாள் கனவுகளில் ஒன்று நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவீர்கள். பண பற்றாக்குறையான சூழ்நிலைகளையும் சமாளிப்பீர்கள். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவலும் கிடைக்கும். பணியிடத்தில் அதிக அளவு பலன்கள் உங்களுக்கு உண்டு. உங்களின் ஆற்றலையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களின் தன்னம்பிக்கை உணர்வுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்களது அணுகுமுறையில் இனிமையான போக்கு காணப்படும். உங்களின் கையில் இருக்கக்கூடிய பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கடின உழைப்பிற்குண்டான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளும் கிடைப்பதால் சேமிப்பதிலும் ஆர்வம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உறுதியாகவும் புத்துணர்வுடனும் காணப்படுவீர்கள். இதனால் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் திடீர் பயணங்கள் மூலமாக மனதில் மாற்றங்கள் உருவாகும். குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்களது மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அணுகுமுறைகளில் சிறு மாற்றங்களை செய்து கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதால் மகிழ்ச்சி உண்டு. மனதளவில் தெளிவு பிறக்கும். சுகம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களின் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். உங்களின் செயல்பாடுகளிலும் கட்டுப்பாடுகள் மிகவும் அவசியம். இழப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செயல்படுங்கள். அதிரடியான சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். பண வரவும் திருப்திகரமாகவே இருக்கும். உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். ஆன்மீகவாதிகளின் சந்திப்பு உண்டு. ஆடை ஆபரணங்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். தடைகளை கண்டு தளராமல் செயல்படுவீர்கள். பழைய கடனை பற்றி அவ்வப்போது சிந்திப்பீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள். தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவலும் கிடைக்கும். பணியிடத்தில் லாபங்கள் உண்டு. பணியிடத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் மீண்டும் கிடைக்கும். உழைப்பால் உயர்வீர்கள். சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படுவீர்கள். சகோதரர் வகையிலும் ஒற்றுமை உண்டு. விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்குவீர்கள். தாயாரின் ஆதரவு மன நிறைவை ஏற்படுத்தும். வியாபாரத்திலும்
வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவீர்கள். பணியிடத்தில் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய நல்லதொரு நாளாகவே உங்களுக்கு அமையும். பணிகளை உறுதியுடனும் பொறுமையுடனும் செய்து முடிக்க பாருங்கள். கவனக்குறைவு காரணமாக சில நேரங்களில் தவறுகள் நேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்ப நபர்களிடம் சிறிய விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதால் ஒற்றுமை உருவாகும். இன்றைய தினம் செலவுகள் அதிகரித்தே காணப்படும் என்பதால் திட்டமிட்டு அதன்படி பணத்தை செலவு செய்ய பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது தோல் எரிச்சல் மற்றும் தேவையற்ற கவலைகள் காரணமாக தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்படும். இது உங்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வித்தியாசமான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை சற்று தவிர்க்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் பணியிடத்தில் சில மாற்றங்கள் உருவாகும். வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் புதிய கலைகள் தொடர்பான தேடல் அதிகரிக்கும். ஜெயம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாள் அனுகூலம் சற்று குறைவாகவே உங்களுக்கு காணப்படுவதால் உங்களின் உற்சாகமும் சற்று குறையும். இன்றைய தினத்தை கையாளுவதை மிகவும் கடினமாக உணர்வீர்கள். பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பேச்சில் முதிர்ச்சி தெரியும். சவால்கள் மற்றும் விவாதங்களிலும் பங்கெடுத்துக் கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களின் நலனில் அக்கறை செலுத்துவார்கள். அரசாங்க காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். வியாபாரத்திலும் சிறு மாற்றங்களை செய்வீர்கள். பணியிடத்தில் உங்களின் புதிய முயற்சிக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதால் தைரியம் அதிகரிக்கும். அதிரடியான முடிவுகளையும் எடுப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களின் மீதான மதிப்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களிடம் மனம் திறந்து பேசுவார்கள். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கம் குறையும். குழந்தைகளின் எதிர்கால திட்டங்களையும் தீட்டுவீர்கள். திடீர் வெளியூர் பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவீர்கள். தாய்மாமன் வழியிலும் எதிர்பார்த்த காரியங்களில் அனுகூலம் உண்டு. வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களாலும் ஆதாயம் கிடைக்கும். புதிய வியாபார முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். பணியிடத்தில் வேலை தொடர்பான பயணங்களால் சிறிது சோர்வான உணர்வுகள் வந்து போகும். இதற்காக உங்களின் நேரம் மற்றும் முயற்சிகளை அதிக அளவு செலவு செய்வீர்கள். முயற்சிக்குண்டான பலன்கள் கிடைக்க சிறிது கால தாமதமாகலாம். குடும்ப நபர்களிடம் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம். இதனால் சூடான வாக்குவாதமும் குறைந்த புரிந்துணர்வும் காணப்படும் என்பதால் இத்தகைய உணர்வுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். பண வரவு சற்று குறைவாகவே இருப்பதால் பணத்தை சாதுரியமாக கையாள பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினமாகவே இருக்கும். கால் வலி பாதிப்புகள் வந்து போகும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப நபர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் சிறு மாற்றங்களை செய்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பணியிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு உண்டு. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பக்தி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். உறவினர்களின் வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டகரமான சில சம்பவங்களும் உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் நீங்குவதால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடனாக கொடுத்த பணத்தையும் வசூலிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் மற்றவர்களால் பெரிதும் மதிக்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும். பணியிடத்தில் அமைதி காத்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்திலும் அமைதி உண்டு. புதிய நண்பர்களையும் சந்திப்பீர்கள். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குண்டான மாற்று வழிமுறைகளையும் கண்டறிவீர்கள்.
கணவன் மனைவிக்கிடையே சிறுதூர பயணங்களும் சென்று வருவீர்கள். புதிய முயற்சிகளாக இருந்தால் பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமான பலன்களை கொடுக்கும். தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் குறையும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள். நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் உண்டாகும். பணியிடத்தில் அர்ப்பணிப்புடன் கொடுத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களின் லட்சியம் மூலமாக வெற்றியை தக்க வைப்பீர்கள். குடும்ப நபர்களுடன் நேர்மறையான அணுகுமுறை காரணமாக நல்லுறவு அமையும். இதனால் குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டு. பண வரவு உங்களின் கடின உழைப்பின் மூலமாகவே அதிகரிக்கும். எளிதில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளையும் கண்டறிவீர்கள். சேமிப்பதிலும் ஆர்வம் உருவாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பான தன்மைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களின் ஆற்றலையும் நீங்கள் சிறப்பாகவே பராமரிப்பீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். அரசு வழியில் உதவிகள் சாதகமாக அமையும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இழுபறியான தனவரவுகள் உண்டு. இறை பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். தகவல் தொடர்பு துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பாதுகாப்பின்மையான உணர்வுகளை நீங்கள் உணர்வீர்கள். இதனை சமாளிக்க நம்பிக்கையுடன் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலமாக உங்களின் நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு மற்றும் தாழ்வான மனப்பான்மைகள் வந்து போகும். இதனால் உங்களின் தன்னம்பிக்கையும் குறையும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் செலவுகளும் அதிகரிக்கும். சிலரின் தவறான செயல்பாடுகளை எண்ணி மனம் வருந்துவீர்கள். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கூடுதல் கவனமாக இருங்கள். பணியிடத்திலும் அதிகாரிகள் உங்களை குறை கூற நேரிடும். பொறுமையுடன் செயல்பட பாருங்கள். புதிய முயற்சிகளாக இருந்தால் சிறிது நாட்களுக்கு தள்ளி வைக்க பாருங்கள். குடும்ப நபர்களிடம் தேவையற்ற வார்த்தைகள் பகிர்வதையும் குறைத்து கொள்ளுங்கள். பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்களை கையில் வைத்துக் கொள்ள வேண்டாம். வழக்கில் நல்ல தீர்ப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடமும் வேலையாட்களிடமும் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். பணியிடத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழக பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சகோதரர்களின் வழியிலும் சிறு மனத்தாங்கல்கள் வந்து போகும். யாரையும் இன்றைய தினம் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்களின் சேமிப்புகள் கரையாமல் இருக்க ஆடம்பர பொருட்களின் மீதான மோகத்தை குறைத்து கொள்ளுங்கள். குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எங்கும் எதிலும் நிதானமாக இருக்க பாருங்கள். பணியிடத்தில் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். இதனால் பணிகள் இறுக்கமாகவே காணப்படும். தவறுகள் நேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். இதனை குடும்ப நபர்களிடம் வெளிப்படுத்துவீர்கள். அவர்களை அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்கள். பணப்புழக்கம் சற்று குறைவாகவே இருக்கும். பண இழப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக கையாளுங்கள். தோல் எரிச்சல், சூடு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உங்களின் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எதிலும் ஆர்வமின்மையான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகி பின்னர் கிடைக்கும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் உண்டு. தொழிலில் சிறு மாற்றங்களை செய்ய பாருங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மனதளவில் மாற்றங்கள் உருவாகும். உங்களின் ஆதாயத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். பகைமை உணர்வுகள் குறையக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொறுமையான மற்றும் சகஜமான அணுகுமுறைகளை மேற்கொள்ள பாருங்கள்.
ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக வளர்ச்சி உண்டு. திட்டமிட்டு சில காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வீடு மனை வாங்குவது குறித்து குடும்ப நபர்களையும் கலந்து பேசுவீர்கள். பிள்ளைகளின் பொறுப்புணர்வும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை முடிப்பதற்காக சிறிது அலைச்சலையும் மேற்கொள்வீர்கள். நெருங்கிய நண்பர்களால் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திற்கென சிறிது நேரத்தை செலவு செய்ய பாருங்கள். பணியிடத்தில் வேலை சுமை அதிகரித்தே காணப்படும். வியாபாரத்திலும் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். கடினமாகவே உழைப்பீர்கள். உழைப்பிற்குண்டான வெற்றியும் உங்களுக்கு உண்டு. நினைத்த வேகத்தில் சில வேலைகளை செய்து முடிக்க முடியாமல் தடை தாமதங்களையும் எதிர்கொள்வீர்கள். யாரையும் எளிதில் நம்பி ஏமாறாதீர்கள். முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுதும் அலட்சியம் வேண்டாம். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். பணியிடத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவதாக உணர்வதால் சகிப்புத்தன்மை அதிகம் தேவைப்படக்கூடியதொரு நாளாகவே உங்களுக்கு அமையும். பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடித்து கொடுக்க பாருங்கள். குடும்ப நபர்களிடமும் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும் என்பதால் இதனை குறைத்துக் கொள்ளுங்கள். பண புழக்கம் குறைவாகவே இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் காரணமாக வங்கி இருப்பை பராமரிப்பது சற்று சிரமமாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கணு கால்களில் வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதால் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி உங்களுக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனையின் போக்கில் கவனமாக இருங்கள். நண்பர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப நபர்களுடன் வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உயர் பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டு. வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது மிகவும் நல்லது. உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக உங்களின் தன்னம்பிக்கை வளரும். உங்களின் செயல்களை ஆற்ற அதிர்ஷ்டத்தை சார்ந்து செயல்பட வேண்டாம். எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சல் உருவாகும். பெற்றோர்களின் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களை கண்டும் காணாமலும் இருந்தவர்கள் தேடி வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மனதிற்கு பிடித்த நபர்களையும் சந்திப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகளுக்குண்டான ஏற்பாடுகள் நடைபெறும். வியாபார ரீதியாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவார்கள். தந்தை வழியில் சிறு செலவுகளை எதிர்கொள்வீர்கள். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து போகும் என்பதால் வெளி உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். உறவினர்களின் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் குறையும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். பணியாளர்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குவதால் மன மகிழ்ச்சியை எதிர்கொள்வீர்கள். பணியிடத்தில் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் செயல்பட பாருங்கள். பணியில் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். குடும்ப நபர்களுடன் நல்லுறவை காண சாதகமாக செயல்பட பாருங்கள். உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதால் சில நேரங்களில் உங்களின் மன நிம்மதி குறையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கணிசமான தொகையை பராமரிப்பது உங்களுக்கு கடினமாகவே இருக்கும். செலவுகளும் அதிகரித்தே காணப்படும். உடல் ஆரோக்கியத்திற்கென சிறிது நேரத்தை செலவு செய்வீர்கள். தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் உண்டாகும் என்பதால் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருங்கள். குடும்ப நபர்களையும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். பணியிடத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் புதுவிதமான இடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். ரகசியமான செயல்பாடுகளிலும் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய ஆசைகள் மனதில் உருவாகும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கும்ப ராசி அன்பர்களே,
இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களின் இலக்குகளையும் நீங்கள் எளிதில் அடைவீர்கள். எதிர்காலத்திற்குண்டான திட்டங்களை இன்றைய தினம் திட்டமிடுவீர்கள். கோபமான உணர்வுகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்குண்டான வழிமுறைகளையும் கண்டறிவீர்கள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை உண்டு. பிரபலமான நபர்களால் ஆதாயம் கிடைக்கும். வண்டி வாகன பழுதை சரி செய்வீர்கள். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வியாபாரத்திலும் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவதால் லாபங்கள் அதிகரிக்கும். பணியிடத்திலும் உங்களின் மீதான மரியாதை உயரும். பழிச்சென்று பேசுவதன் மூலமாக உடன் இருப்பவர்களையும் கவருவீர்கள். குடும்ப நபர்களுக்கென சிறிது நேரத்தை செலவு செய்வீர்கள். திருமண காரியங்களில் இருந்து வந்த தடைகள் குறையும். விலகி இருந்தவர்களும் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உங்களிடம் சில மாற்றங்களை செய்வீர்கள். மற்றவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். சகோதரர்களின் வழியில் இருந்து வந்த பிணக்குகள் குறையும். போட்டிகளை சமாளித்தே முன்னேற வேண்டியதாக இருக்கும். பணியிடத்திலும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுங்கள். புதிய பணி வாய்ப்புகளை சிறப்பாகவே பயன்படுத்திக் கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களின் முன்னேற்றம் அதிகரிக்கும். குடும்ப நபர்களுடன் நல்ல உறவின் பிணைப்பை வளர்த்துக் கொள்வீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் மேம்படும். பணப்புழக்கமும் போதுமானதாகவே இருப்பதால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நிலவும். முதலீடு சம்பந்தமாக முக்கியமான சில முடிவுகளையும் இன்றைக்கு எடுப்பீர்கள். உங்களின் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். நம்பிக்கை மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாகவே பராமரிப்பீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வெளி வட்டார நட்புகள் அதிகரிக்கும். பணியிடத்தில் மேன்மை உண்டு. பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்குவதால் தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். வியாபாரத்திலும் திருப்திகரமான சூழ்நிலைகள் உருவாகும். நலம் நிறைந்த நல்லதொரு நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். மீன ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரானதொரு நாளாகவே இருக்கும். உங்களின் பணிகளை மேற்கொள்வதிலும் சில குறைபாடுகளை காண்பீர்கள். உங்களின் சில சௌரியங்களை விட்டு கொடுத்து செயல்பட வேண்டியதாகவே இருக்கும். பண வரவும் மிதமாகவே இருக்கும். குடும்ப நபர்களுடன் சுப காரியங்களிலும் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்களாலும் ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று உங்களை தேடி வரும். வாகன வசதிகளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். பணியிடத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக உணர்வீர்கள். மாறுபட்ட அணுகுமுறை மூலமாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக பிரச்சனைகள் குறையும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புதிய நபர்களையும் சந்திப்பீர்கள். அவசரப்பட்டு மற்றவர்களை விமர்சிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். பணியிடத்தில் கொடுத்த பணிகளை விரைவாக முடித்துக் கொடுக்க பாருங்கள். அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அதிரடியாக சில திட்டங்களையும் தீட்டுவீர்கள். உங்களிடம் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளை செய்வீர்கள். ஆன்மீகவாதிகளையும் சந்திப்பீர்கள். பணியிடத்தில் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதால் கவனமுடன் உங்களின் பணிகளை செய்து முடிக்க பாருங்கள். குடும்ப நபர்களிடம் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவது நல்லது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்கள். பண வரவும் சற்று மிதமாகவே இருக்கும். வங்கி இருப்பை அதிகரிப்பதற்காக கடினமாக பாடுபடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறிது மாற்றங்கள் உருவாகும். பதட்டம் காரணமாக முதுகு வலி, தோல் வலி, கணுக்கால் வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது உங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபார நிமித்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். வீட்டின் தேவைகளையும் நிறைவேற்றுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு நாளாகவே உங்களுக்கு அமையும்.
இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய நாளுக்குண்டான உங்களின் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் நாளைக்குரிய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.